இன்றைய வேத பகுதி சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இன்றைய நற்செய்தி. தேவனை நம்புதல். எனக்கு அவசரமாக 2 மருந்துகள் தேவைப்பட்டன. ஒன்று என் அம்மாவின் அலர்ஜிக்காகவும் மற்றொன்று என் மருமகளின் எக்ஸிமாவுக்காகவும் இருந்தது. அவர்களின் அசௌகரியம் மோசமடைந்தது. ஆனால் அவர்களுக்கான மருந்துகள் மருந்தகங்களில் கிடைக்கவில்லை. அவநம்பிக்கையான மற்றும் ஆதரவற்ற நிலையில், ஆண்டவரே தயவு செய்து அவர்களுக்கு உதவுங்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் ஜெபித்தேன். சில வாரங்களுக்கு பிறகு அவர்களின் நிலைமைகள் சமாளிக்கக்கூடியதாக மாறியது. நாம் சில சமயங்களில் குணமடைய மருந்துகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் மருந்துகள் இறுதியான தீர்வு அல்ல. அவைகள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று தேவன் கூறுவதை சில சமயங்களில் உணர்வேன். சங்கீதம் 20 தாவீது ராஜா தேவனின் நம்பகத்தன்மையில் ஆறுதல் பெற்றார். இஸ்ரவேலர்கள் ஒரு சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களது மிகப்பெரிய பலம் கர்த்தருடைய நாமத்தினால் வந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் யார், அவருடைய மாறாத தன்மை மற்றும் தவறாத வாக்குறுதிகள் ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகிய கர்த்தரின் நாமத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் சர்வ மகத்துவமும் வல்லமையும் கொண்டவர் அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களை எதிரிகளிடமிருந்து விடுவிப்பார் என்ற உண்மையை அவர்கள் நம்பினர். கடவுள் நமக்கு உதவ இந்த உலகத்தின் வளங்களை பயன்படுத்தினாலும் இறுதியில் நம்முடைய பிரச்சனைகளின் மீதான வெற்றி அவரிடமிருந்தே வருகிறது. அவர் நமக்கு ஒரு தீர்மானத்தை கொடுத்தாலும் சரி, அல்லது சகித்து கொள்ளும் கிருபைகளை கொடுத்தாலும் சரி, அவர் சொல்லும் அனைத்தும் அவர் நம்மோடு இருப்பார் என்று நம்பலாம். நம்முடைய பிரச்சனைகளில் நாம் மூழ்கிவிட வேண்டிய அவசியமில்லை. அவர் மீதான நம்பிக்கையுடனும் சமாதானத்துடனும் நாம் அவற்றை துணிந்து எதிர்கொள்ள முடியும்.